எல்லாமே வந்து கன்னடாலே போட்டு வச்சிருக்காங்க. ஒரு போர்டு கூட வந்து இங்கிலீஷ்லேயே இல்லை. அப்போ எப்படி டூரிஸ்ட் வராங்க, இங்கே எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க? ஒரு சாப்பிட்ற கடைனா கூட அது நான்வெஜ்ஜா வெஜ்ஜான்றது கூட எங்களுக்கு தெரியல. ஏன்னா அது மொத்தமாக கன்னடாவில் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து தமிழில் இருக்கும், இங்கிலீஷில் இருக்கும். இப்போ சில கடையில் பார்த்தீங்கன்னா இந்தியும் கூட போட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நம்ம கர்நாடகாலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இங்கிலீஷே பார்க்க முடியல. ஒரு சில வேர்டு மட்டும் தான், எப்படி சொல்கிறது, நோ என்ட்ரி அந்த மாதிரி வேர்டு, அது மட்டும் தான் வந்து இங்கிலீஷில் போடுறாங்க. இதை வச்சோம் எவ்வளோ பேசணும் சொல்கிறான். உள்ள எலிஃபென்ட் இருக்கும், நெட்வொர்க் இஷ்யூ, அதனால ஏதோ ஒன்று மாட்டினீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. எங்களோட ஆர்டர் தான் நாங்கள் ஃபாலோ பண்ண முடியும். எங்களால் 2 பைக் இல்லாமல் அலோவ் பண்ண முடியாது. அப்படி 2 பைக் இருந்தால் போங்க, அப்படி இல்லைன்னா கிளம்புங்க. ஹே கைஸ், ஃப்ரெஷ் குட் மார்னிங் அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் நம்ம சென்னையிலேருந்து கர்நாடகாவுக்கு கிட்டத்தட்ட 15 hours பைக்கில் ட்ராவல் பண்ணி பல ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி நேற்று தான் ரூமுக்கு வந்தோம். புது வியூவர்ஸ்க்காக சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி கர்நாடகாவில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த லேண்ட் ஆஃப் காஃபி அப்படின்னு சொல்லப்படுற சிக்மங்களூரில் தாங்க இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்கள் வந்து 4 to 5 places வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் நம்ம 10K ரீச் பண்ணுறதுக்கு உங்கள் சப்போர்ட் முக்கியமாக தேவை. ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எங்கள் கூட சேர்ந்து இந்த அழகான அந்த அட்வென்ச்சரான விஷயங்களெல்லாம் இந்த வீடியோவில் நீங்களும் சேர்ந்து பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோவில் போகலாம். கைஸ், இந்த வியூ பார்த்தீங்களா? மார்னிங் கிளம்பி ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே இந்த மாதிரி ஒரு சூப்பரான வியூ வந்து பார்த்துட்ருக்கோம். அண்டு கிட்டத்தட்ட நம்ம 3000 அடி மேலே இருக்கோங்க. பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சாப்பிட உட்காந்துட்டோம். டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 o'clock ஆகுது. ஏன் இவ்வளோ லேட்டாக சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட நாங்கள் வந்து 15 கிலோமீட்டருக்கு மேலே ட்ராவல் பண்ணியிருப்போம். எங்கேயுமே வந்து ஹோட்டல்ஸ் வந்து அவைலபிளாக இல்லை. ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு. சரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு டே ஸ்டார்ட் பண்ணிடலாண்டா அப்படின்னு சொல்லி சக்தி சொன்னான். பட் இருந்தாலும் சரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு இப்போ தான் ஒரு கடையை வந்து கண்டுபிடிச்சோம். அப்புறம் மேகி சேவிங்களான்னு கேட்டு அவங்க வீட்டில் செஞ்சு கொடுத்தாங்க. உங்களுக்கே தெரியும், பின்னாடி பார்த்தா அது வந்து வீடு ப்ளஸ் ஒரு சின்ன கடை. அதனால் வந்து அவங்க செஞ்சு கொடுத்தது மேகி சாப்பிட்டுட்டு அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முள்ளங்கிரி பீக் வந்து போனோம். பட் வந்து அது அவைலபிளாக இல்லை டியூ டு சம் ஃபெஸ்டிவல் ரீசன்ஸ். ஸோ அதனால் வந்து அதுக்கு நம்மளால் போக முடியல. அண்ட் வந்து செகண்ட் நம்ம வந்து ஜீப் சஃபாரி வந்து போயிருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஜீப் சஃபாரியோட என்ட்ரன்ஸு. இப்போ என்கிட்ட வந்து ஒரு மான் இருக்குது. அது வந்து ரொம்ப அழகாக கேஷுவலாக போயிட்டுருக்கு. நான் வந்து ஜூவில் தான் வந்து மானை வந்து இவ்வளோ கிட்ட பார்த்துருக்கேன். இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இவ்வளோ அழகாக நடந்து போயிட்டுருக்கு பாருங்க. கொஞ்சம் கூட அந்த பயமே இல்லைங்க, சுத்தமாக பயம் இல்லை. ஐயோ எவ்வளோ கிட்ட பார்க்குறேன் பாருங்களேன் மானு. வா அழகா இருக்குங்க. கொம்பு இல்லை, இது என்னன்னு தெரியல. அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்ப அழகாக சாப்பிடுதுங்க. கியூட்டு அழகாக இருக்குது. லைட்டாக தொட்டு மட்டும் பார்க்கலாமா? எகிரிடாதே. ஒன்றும் பண்ணல. கிரேட். வந்து பார்த்தா தான் தெரியுது ஸ்லாட்டு புக் பண்ணோன்னு சொல்லிட்டு. சரி நாங்கள் வந்து ஸ்லாட்டை வந்து போய் புக் பண்ணோம். பார்த்திங்கன்னா புக் ஆகலை, எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. அதோட டைமிங்லாம் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறோம். ஸோ அது மட்டும் இல்லை, இங்கே வந்து நெட்டு இஷ்யூ பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் கைஸ். கண்டிப்பாக இங்கே நெட் இஷ்யூ இருக்கும். இங்கே வந்து எல்லாமே இப்போது BSNL தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுவே எப்படின்னா 2G ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ நாங்கள் உங்களுக்கான ஸ்கேனரு அது எல்லாத்தையுமே நாங்கள் ஷோ ஆஃப் பண்ணுறோம். இங்கேருந்து இங்கே வரீங்கன்னா, சென்னையிலேருந்து இங்கே வரீங்கன்னா ஸோ முன்னாடியே வந்து எல்லாத்தையுமே புக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே என்னென்ன இருக்கும், டைகரு, காட்டு மான், அதுக்கப்புறம் வந்து காட்டு மாடு அப்படி இப்படின்னு சொல்ல வைல்ட் அனிமல்ஸ்லாம் இருக்குங்களாம். ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கும். ரொம்ப நெட் இஷ்யூ. நாங்கள் வந்து கையில் கேஷ் இருந்ததுனால வந்து அப்படியே கொஞ்சம் சர்வே பண்ணுறோம். அப்படின்னா ஏடிஎம்மும் இங்கேருந்து கிட்டத்தட்ட 12-13 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். நீங்கள் ஏடிஎம் போயிட்டு வரணும்னா அதுவும் அங்கே கேஷ் இருக்குமான்றதும் நம்ம சொல்ல முடியாது. காஃபி கொட்ட போலடா பாரா. அந்த காஃபி கொட்டடா அது. ஆமா, அந்த காஃபி அந்த கொட்டையில இருந்து எடுத்து காய வச்சு அதுக்கப்புறம் தான் பண்ணுவோம் போல. ஐயோ என்ன மாதிரி வியூடா அப்பா. அங்க பாரு எப்படி இருக்கு பாரு. மரம் இல்ல அது, ஃபுல்லா அந்த பச்சை பசைன்னு இருக்கும் பாத்தியா, சமமா இருக்குது. அது வந்து வேலி சொல்லுவாங்கடா அதெல்லாம். சின்ன ரோடு. ஆனா நம்ம இந்த ரூட்ல நம்ம மட்டும் தானே இருக்கோம்.
இந்த ரூட்ல வந்து பைக்ல வந்தது கைஸ் நாங்க மட்டும்தான். சென்னையில இருந்து இது வரையும் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் தான் வந்து நம்ம டிராவல் பண்ணி இப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். பார்த்தா வந்து இவங்க நம்மள இங்க அலோவ் பண்ணல. நாங்க பாருங்க அலோவ் பண்ணல. நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க, ஆப்போசிட்ல ஏதாச்சும் வண்டி வந்தா 2 வண்டியா தான் நாங்க அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்க நிறைய பேர் வந்து பேக்கேஜ்ல வந்துடுறதுனால அவங்க எல்லாருமே அலோவ் பண்ணிடுறாங்க. 2 வீலர் வரதுனால அலோவ் பண்ணல. பட் இன்னொருத்தவங்க கூட வரட்டும் அப்படின்னு சொல்றாங்க. பட் சேஃப்டிக்கு தான் சொல்றாங்க. இவ்வளோ தூரம் நாங்கள் வந்து சேஃப்டியாக தான் வந்துட்டோம் இந்த ரோட்டில். இங்கேருந்து ஒரு 50 மினிட்ஸ் தான். ஸோ அதுக்கு இவ்வளோ நேரம் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிற்க வைக்கிறாங்க கைஸ். ஸோ என்ன சொல்கிறதுனே தெரில. காலிலேருந்து நம்மளும் வந்து ஏதோ பண்ணுறோம், எல்லா இடத்துலையுமே ஏதாவது ஒன்று சொதப்பிட்டே இருக்குது. இந்த மாதிரி சொதப்புறது ஏன்னு எனக்கே தெரில. நம்ம கிளம்புன நேரம் சரியில்லையா, இல்லை நமக்கு மட்டும் தான் இப்படி நடக்குதா அப்படின்றது ஒன்றுமே புரியல. சாரி, பார்ப்போம். ஆனால் வெயிட் பண்ணிருக்கேன் நான் அது பேர் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம யூடியூப்ல இல்லைன்னா கூகுளில் சர்ச் பண்ணாலும் இந்த மாதிரி தெளிவான டீட்டெயில் எதுவுமே போடல. எல்லாமே ஓப்பன் தான் போடுறாங்க தவிர டைமிங் போடல. கைஸ், நீங்கள் யாராச்சும் சிக்மங்களூருக்கு வந்து இந்த மாதிரி vlog எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டீட்டெயில்டாக எல்லாமே நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் இப்போ எல்லாத்தையும் ஒன்றுத்தையும் உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் எங்களுக்கு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். அப்போ தான் வந்து அவங்க வரப்போ வந்து ஸோ இவ்வளோ இருக்கா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் கட்டாக நல்லா பிளானிங்கோடு வருவாங்க. பிகாஸ் வந்து நாங்கள் சில வீடியோஸ்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எதுவுமே அவங்க டீட்டெயிலாக சொல்லவே இல்லை. நார்மலாக இங்கே இந்த வியூ பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இதில் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ நாங்கள் எங்கள் வீடியோவில் சொல்கிறோம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் இதுக்கப்புறம் யாராச்சும் vloggers யாராவது பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக பாசிட்டிவான விஷயத்தை மட்டும் சொல்லிகிட்டே இருக்காதிங்க வீடியோவில். அதை பார்த்து நிறைய பேர் உற்சாகத்தில் கிளம்பி வந்துடுறாங்க. நெகட்டிவான விஷயத்தையும் வந்து ஓப்பனாக சொன்னால் தான் நம்மளுக்கும் தெரியும். அது மட்டும் இல்லை கைஸ், முக்கியமான விஷயம் என்னன்னா எல்லாமே வந்து கன்னடாலே போட்டு வச்சுருக்காங்க. ஒரு போர்டு கூட வந்து இங்கிலீஷ்லேயே இல்லை. அப்போ எப்படி டூரிஸ்ட் வராங்க, இங்கே எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க? ஒரு சாப்பிட்ற கடைனா கூட அது நான்வெஜ்ஜா வெஜ்ஜான்றது கூட எங்களுக்கு தெரியல. ஏன்னா அது மொத்தமாக கன்னடாவில் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து தமிழில் இருக்கும், இங்கிலீஷில் இருக்கும். இப்போ சில கடையில் பார்த்தீங்கன்னா இந்தியும் கூட போட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நம்ம கர்நாடகாலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இங்கிலீஷே பார்க்க முடியல. ஒரு சில வேர்டு மட்டும் தான், எப்படி சொல்கிறது, நோ என்ட்ரி அந்த மாதிரி வேர்டு அது மட்டும் தான் வந்து இங்கிலீஷில் போடுறாங்க தவிர்த்தும். மற்றபடி எங்கேயுமே எதுவுமே இங்கிலீஷே நம்ம பார்க்க முடியல. எது எங்கே இருக்குன்னு தெரியல. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு போகிறோம்னா இதான் ரூட்டு, இத்தனை கிலோமீட்டரு அப்படின்றதும் சில இடத்துல மென்ஷனே ஆகலை. நாங்கள் வந்து இங்கே இருக்கிற லோக்கல்ஸ் கிட்ட வந்து எல்லாமே வந்து கேட்டு தான் போயிட்டுருக்கோம். பட் போகிற பிளேஸும் பார்த்தீங்கன்னா இதை இங்கே அலோவ் பண்ண மாட்டுறாங்க, ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து இங்கே நீங்கள் புக் பண்ணிட்டு வந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி புக் பண்ணலான்னு பார்த்தா அதுக்கும் டவர் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ டவருக்காக நாங்கள் திரும்ப ரூம் போயிட்டு ரூம் புக் பண்ணிட்டு வர முடியுமா? ஸோ எல்லாத்தையுமே வீடியோவில் வந்து யாராச்சும் வந்து வரீங்கன்னா தெளிவாக கொஞ்சம் வீடியோ கன்வே பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஆடியன்ஸ் உங்களுக்காகவும் சரி, ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் சரி நல்லா புரியும். ஸோ கைண்ட் ரெக்வெஸ்ட் கைஸ். உள்ள எலிஃபென்ட் இருக்கும், நெட்வொர்க் இஷ்யூ, அதனால் ஏதோ ஒன்று மாட்டினீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. எங்களோட ஆர்டர் தான் நாங்கள் ஃபாலோ பண்ண முடியும். எங்களால் 2 பைக் இல்லாமல் அலோவ் பண்ண முடியாது. அப்படி 2 பைக் இருந்தால் போங்க, அப்படி இல்லைன்னா கிளம்புங்க. கைண்டாக எவ்வளோ ரெக்வெஸ்ட் பண்ண முடியும்? உரிமையாக தான் ரெக்வெஸ்ட் பண்ணுறோம். அலோவ் பண்ண மாட்டோம், வெயிட் பண்ணதா இருந்தால் வெயிட் பண்ணு, இல்லைன்னா கிளம்பிட்டே இரு அப்படின்றது. இந்த மாதிரி பண்ணால் அதுக்கு அங்கேயே போர்டு போடணும், ஏதாச்சும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆச்சு சொல்லணும். 2 வெஹிக்கல் தான் அலோடுன்ட்டு. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியும் இங்கேயே நின்றுட்டு? அடுத்த வண்டிக்கு 50 கிலோமீட்டர் அங்கேருந்து இங்கே வந்திருக்கோம், திரும்ப ரிட்டர்ன் போன்ட்டு அசால்ட்டாக சொல்கிறாரு. எப்படி போக முடியும்? ஆப்போசிட்லேயே கிட்டத்தட்ட நம்ம 1 hour வந்தோம், ஒரு வண்டியும் வரல. இந்த பக்கமும் வந்தோம், ஒரு வண்டியும் வரல. நம்மளுக்கு பின்னாடி வண்டியும் வரல. யாராச்சும் அந்த ரூட்டில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வருவாங்களா அந்த ரூட்டில்? இது வந்து என்ன பண்ணும், இந்த செக் போஸ்ட் வந்து அங்கேயே போட்டிருக்கணும். அதுதான் நான் அவர்கிட்ட சொன்னேன். சார் அங்கேயே நீங்கள் ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் எதனா சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் அங்கேருந்து இங்கே வந்திருக்க மாட்டோம். ஆமாம், ஏன்னா இவ்வளோ தூரம் பிடிச்சி வேறு இடத்துல வச்சு போயிருப்போம். நீங்கள் அங்கேயே எதுவுமே வைக்கல.